கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை ருமே தீனமதி காலையில் தேடும் புது கிருபை தீனமதி காலையில் தேடும் புது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே கிருபை தாரு வாய்த்தரங்க எல்லாரும் போதுமே கிருபை ருமே பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உமை பாடுவே என் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உமை பாடுவே பேசும் பிரயோஜனமா இருக்கிறது எங்களுக்கு கற்றுத்தாரும் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளந்திரியங்கள்ல ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகள் எரேமியாவுடைய எலும்புகள்ல உடைய வார்த்தைகள் உட்பிரவேசித்தது போல ஆண்டவரே எங்களுடைய எலும்புகள்ல ஆண்டவரே இந்த வார்த்தைகள் உட்பிரவேசிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஐயாவுக்காய் பெலிசனுக்காய் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியருடைய குடும்பத்துக்காய் இயேசுவின் நாமத்தில் மனதார நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய நண்பர் ஆனந்தராஜாவும் இந்த மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காண்டி திரும்பவுமா இயேசுவின் நாமத்தில் வார்த்தையில் கூறிக்கொள்கிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆண்டவருடைய உள்ளத்தில் வைத்தார். ஆமாம், சற்று நேரம் அதை நம்ம அமைதியாக புரியும்படி தியானிக்க போகிறோம். ரோமர் எழுதிய நிருபம் 2வது அதிகாரம். ரோமர் எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. சிலருக்கு இந்த வசனம் தெரியும், சிலருக்கு புரியாமல் இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, புரியாமல் இருக்கும். நம்ம ஆண்டவருடைய தயவு, இரக்கம், நம்ம பொறுமை இவைகளை இன்னைக்கு நிறைய ஊழியர், நல்ல கிறிஸ்தவ குடும்பம் பிள்ளைங்க கூட அசட்டை பண்ணுகிறார்கள். மனிதனுடைய இரக்கம் வேறு, தயவு வேறு. ஆமாம், நான் ஐயா எனக்கு ஒரு 1000 ரூபா தர்றாங்கன்னு வைங்களேன். ஒரு 5-6 முறை 1000 ரூபா தருவாங்க. ஆனால் 5-6 முறை நான் அந்த 1000 ரூபாய்க்கு பாத்திரவானா நடக்கலைன்னா அடுத்து பாருங்க அவங்க 100 ரூபா தர்றதுக்கு யோசிப்பாங்க. அல்லேலூயா. இது யாராக இருந்தாலும், ஊழியராக இருந்தாலுமே கூட இதான் கதை. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய அந்த தயவு, பொறுமை, இரக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நம்ம நம்ம இன்னும் 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 கூட ஆண்டவருக்கு பிரியமா சரியான முறையில் நம்ம நடக்கலை. ஆனாலும் அவர் அன்னைக்கு நம்ம மேல காமிச்ச தயவு, நான் அடிச்சு ஒன்று சொல்றேங்க, அடிச்சு சொல்றேன், ஆணித்தரமா ஒன்று நான் சொல்றேன். நிறைய நேரம் நான் தவறு செய்து ஏதாவது ஆண்டருக்கு விரோதமான காரியத்தை பண்ணிட்டு பாருங்க, திடீரென்று நான் செய்தி கொடுக்கவோ ஒரு மற்ற காரியங்களையோ நான் போவேன். நான் பயந்து போய் போவேன். அது ஏதாவது நடந்துருமோ, இப்படி கோவப்பட்டோமே, இப்படி எரிச்சல் பட்டுட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, நம்ம இந்த ஊழியத்தை பண்ண வேண்டாம், இப்படி மாதிரி போவோம் பாருங்க. அது வரைக்கும் வெளிப்படாத தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தீர்க்க தரிசனம் அன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. அப்பெல்லாம் எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அருள், நீ இவ்வளவு செஞ்சாலும், அது நீங்களாம் என்ன நினைப்பீங்க, நம்மலாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, இவர் பல மணி நேரம் இவர் நேர் முழங்கால் நின்று பண்ணிட்டு வந்துட்டு போற போல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இல்லைங்க. அல்லேலூயா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கை வைத்தி, அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, வாய் திறந்து, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரிய சப்பா, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. பல முறை என் லைஃப்ல நான் அனுபவிச்சிருக்கேங்க. எனக்கு அப்பெல்லாம் அழுக வந்துகிட்டே இருக்கும். நாங்க இவ்வளவு உங்க இரக்கத்தை, உங்க தயவை, உங்க உண்மையை, உங்க பரிசுத்தத்தை நாங்க இவ்வளவு கெடுக்கிறோம், நாங்க இவ்வளவு தடை பண்றோம். நான் கெடுக்கிறேன், நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் சரியா நடக்கல, நான் சரியான முறையில இல்ல, ஆனாலும் உங்க ஐஸ்வர்யம் மட்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம தப்பு செஞ்சா அது குறைய தானே செய்யணும். அல்லேலூயா. ஆனா இது இப்ப நம்ம தவறு செய்யும் போது அந்த இறக்கம் இப்ப நம்மளை வெளியே காட்டி கொடுக்காம, வெளியே அசிங்கப்படுத்தாம, சாத்தாங்கையில விட்டு கொடுக்காம, ஆண்டவர் இந்த தயவு, பொறுமை, இரக்கம், சொல்லுங்க, தயவு. ஆமா, நகை இல்லைன்னு நினைக்காதீங்க, வீடு இல்லைன்னு நினைக்காதீங்க, காடு இல்லை, கவர்மெண்ட் வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க. இருக்கிறதுலே பெரிய ஐஸ்வர்யம் அவருடைய தயவு. சொல்லுங்க, சொல்லுங்க, அவருடைய தயவு, அவருடைய பொறுமை. எங்க லூசியேல் விஷயத்துல கர்த்தர் பொறுமையாவே இல்லை. நம்மள மாதிரி அவன் பாவம் செய்யல, கொலை பண்ணல, பொய் சொல்லல, விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல. கர்த்தர் அவன் வாழ்க்கையில, அவன் காரியத்துல பொறுமையாவே இல்லை. அல்லேலூயா. சாத்தானாய் மாறினான். யூதாஸ் காரியத்து அவன் கொலை பண்ணினான், விபச்சாரம் பண்ணினான்னு போட்டிருக்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா அவன் விஷயத்துல கர்த்தர் பொறுமையாவே இல்லை. ஆனா என் விஷயத்திலையும் உங்க விஷயத்திலையும் பாருங்க, இப்போ வரைக்கும், அல்லேலூயா, இப்போ வரைக்கும் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் பொறுமையா இருக்காரு. இந்த வருஷம் இது கனி கொடுத்துரும், இந்த வருஷம் இது மனம் திரும்பிடும், இந்த வருஷம் இது எழும்பிடும், இந்த வருஷம் தரிசனத்துக்குள்ள வந்துடும், இந்த வருஷம் ஏதாவது எனக்குன்னு செஞ்சிரும்னு சொல்லி
இதைத்தான் பவுல் சொல்றார். இந்த ஐஸ்வர்யத்தை சொல்லுங்க, இந்த ஐஸ்வர்யத்தை நீ ஒரு காலமும் தள்ளிராத. நீ தள்ளிட்டனா அதுக்கு பிற்பாடு உன்னை என்னையும் காப்பாற்றுவதற்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிதான் பவுல் நிருபத்தில் வார்த்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தை யாரை வைத்து நம்ம தியானிக்க போகிறோம்னா, லோத்துவை வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். லோத்து செய்த, லோத்து தள்ளிவிட்ட, லோத்து மிதித்து போட்ட 5 விதமான ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம கொஞ்சம் கவனமா கவனிங்க, சிந்தைய சிதற விட்டுறாதீங்க. ஆபிரகாமோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் தரிசனம் தர்றார். பொதுவாக இப்போ நம்ம 20 பேர் இருந்தா நம்ம 20 பேருக்கும் தனித்தனியா ஆண்டவர் பேச மாட்டார், ஒரு நபரோட பேசுவார். ஆனா அந்த பேசுற நபரோடு இருக்கிற எல்லாருக்குமே அந்த தரிசனம், அந்த ஆசீர்வாதம் பொருந்தும். அது எனக்கும் உங்களுக்கும் வாய்க்கும். அல்லேலூயா. நீங்க தனித்தனியா பேசணும், தனித்தனி அப்படி நீங்க நினைக்க கூடாது. நம்ம ஒரு காரியத்தோடு, ஒரே ஒரு எலியா தான் சொல்லுங்க. ஆமா, எலிசா ஒட்டி கொண்டான், அதை விட ரெட்டிப்பானது வந்துட்டு எகு, ஆசகேல், இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு பவுல் தான். அதுல இருந்து நமக்கு நிறைய பேருடைய அர்த்தங்கள் என்ன செஞ்சுட்டு வந்து கொண்டே இருக்கு. இப்போ ஆபிரகாமோடு இந்த லோத் இருக்கிறார். இந்த லோத்துடைய குடும்பம் சோதோம் குமாரா பட்டணம் அழிந்து போவதற்கும், இவனுடைய குடும்பம் அழிவதற்கும், இவனுடைய வம்சம் அழிவதற்கும், இவன் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை காலால் மிதித்து போட்ட 5 விபரீதங்கள். முதல் விபரீதம், எல்லாரும் வேகமா திருப்புங்க. உங்களுக்கு தெரிந்த காரியம்தான், ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் இதை எனக்கு ஏவிடுறதுனால இந்த வார்த்தையை தியானம் செய்ய போறோம். 13வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிப்போம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் போதும். முதல் ஐஸ்வர்யம், இவன் காலால மிதித்து போட்டு இவனும் இவன் குடும்பமும் அழைப்ப தரிசனத்தை இழப்பதற்கு, சோதோம் பட்டணம் அழிவதற்கு, இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஒரு மனிதனும் கெட்டு போவது, வேகமா சொல்லுங்க, கெட்டு போவது. மோடி ஐயா கெட்டு போறது கூட ஏசப்பா விருப்பம் கிடையாது. அல்லேலூயா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அவர் காத்துதான் இருக்கிறார். அப்ப இந்த மனுஷன் ஆபிரகாம் கூட தான் பயணம் பண்றான். இவன் ஏன் வாழ்க்கையில கெட்டு போனான் அப்படின்னா, இவன் வாழ்க்கையில வந்த முதல் விபரீதம் என்னன்னா வாக்குவாதம். சொல்லுங்க, வாக்குவாதம். 2 விதமான இன மக்கள் அவங்க அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது அதுல இருக்கிறாங்க. அதை 6வது அதிகாரத்தை வாசிக்கிறேன், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடா இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் ஒருமித்து வாசம் பண்ணுவ ஏது இல்லாமல் போயிட்டு இட நெருக்கடி வந்துட்டு. ஏன் இட நெருக்கடி வந்துட்டுனா, 7உடைய பின்பகுதி, கானானியரும் பெர்சியரும் அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள். இந்த கானானிய இனம் என்பது எதை குறிக்கும்னா, என்ன ஆவிக்குரிய பொருளை குறிக்கும்னா, பதர் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. என்னது, அது ஒரு நல்ல விஷயம் அவங்ககிட்ட இருக்கும். ஆனா நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கெட்ட விஷயம் இருக்கும். இல்லையா? அர்த்தம் புரியுதா புரியலையா? ஆமா, கானானியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு செடி இருக்கும், ஒரு கொய்யா செடி இருக்கும். இந்த கொய்யா செடியை நம்ம பறிக்க முடியாதபடிக்கு, கொய்யா செடிக்கு போக முடியாதபடிக்கு, அந்த நிழலுக்குள்ள போக முடியாதபடிக்கு ஏகப்பட்ட பதர் கிளைகள் இருக்கு. பாத்தீங்களா? களை, என்னது களை, இது சுத்தி இருக்கும். இதனால அந்த கனி தடுகிற செடியா இருந்தாலுமே அது வெளியவோ எதுவோ தெரிய வாய்ப்பே இல்லாம போயிடும். இல்லையா? அதான் சாரளமா அழகா படிச்சிருக்காங்க, கிளை நறுக்கி. நம்மள ஆண்டவர் அப்பப்போ வெட்ட நம்ம விடல, ஒத்துழைப்பு தரல அப்படின்னா, ஆமா, நமக்குள்ள இருக்க காரியம் இருந்தாலுமே இந்த கெட்ட காரியங்கள் நம்முடைய செடியை என்ன செஞ்சிடும்? மூடிடும். 2வது, அந்த பெர்சியர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆவிக்குரிய பொருள்னா, பிரிந்து இருப்பார்கள்.
ஒரு ஆள் ஒன்று சேரவே மாட்டான் இல்லையா? ஒரு குடும்பம் இருக்குன்னு வைங்களேன், அம்மா தனியாக இருப்பார், அப்பா தனியாக இருப்பார், பிள்ளைங்க தனியாக இருக்கும். இது ஒரு ஸ்பிரிட்டுங்க, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சில குடும்பத்தில் போய் பாருங்க. நான் தூத்துக்குடியில் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் ஊழியம் பண்ணுகிறார் அவர். அவங்க குடும்பத்துக்கு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருந்தேன், பெரிய மனிதர். அப்போ நான் அந்த ஜெபிக்க வீட்டுக்குள்ளே போகும்போது டேபிளில் ஒரு பெரிய லிஸ்ட் இருந்துச்சு வெள்ளை பேப்பரில். நான் இப்படி லைட்டாக அப்படி பார்த்தேன். நான் அந்த நம்ம வீட்டில் மாதிரி பலசரக்கு ஜாமான் லிஸ்ட்டு தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு இப்படி பார்த்தா 15ஆம் தேதி கரண்ட் பில் கட்ட வேண்டும், 23ஆம் தேதி டெலிஃபோன் பில் கட்ட வேண்டும், ஈசா கண்ணன் மகள் திருமணம் 15ஆம் தேதி. எனக்கு நான் இது வரைக்கும் அப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை இல்லையா? நான் இது கத்திரிக்காய் பலசரக்கு ஜாமான் இப்படி கையெடுத்து இது என்னடா அப்படின்ட்டு அந்த பாப்பாட்ட போனேன். ஏம்மா என்னம்மா 23ஆம் எனக்கு ஒன்றும் குழப்பமாக இருக்குன்னு. அங்கிள், எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பேசி 15 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு? 15 வருஷம். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டேன். எதுனாலும் சரி இவர் வெள்ளை பேப்பர் எழுதி அந்த டேபிளில் வச்சுருவார். அவர் இது வீடாமான்னு கேட்டேன். இந்த வீட்டில் தான் நாங்கள் 15 வருஷம் குடியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். திக்குன்னு ஆயிடுச்சுங்க எனக்கு. இது நம்ம என்ன நினைக்கோம்னா வைராக்கியம் நினைக்கும். இது வைராக்கியம் கிடையாது, இது இங்க உள்ள ஸ்பிரிட்டு. அல்லேலூயா. அதான் யாக்கோபு சொல்றாரு, உங்க இருதயங்கள்ல கசப்பான வைராக்கியத்தை வச்சிருந்தீங்கன்னா பெருமை பாராட்டாதீங்க. இது பேய்த்தனத்துக்கு அடுத்தவைகள். அல்லேலூயா. இந்த 2 இன மக்கள் இருக்கிற இந்த ஏரியால இவங்க கடந்து வந்ததுனால லோத்துவை அந்த ஆவி தொற்றுக்குமா தொட்டுச்சா அப்படின்னு போடலை. நான் நினைக்கிறேன் இதை இவன் கிராஸ் பண்ண ஒன்ன பாருங்க. ஏன்னா யார் பிரிஞ்சிருப்பா? வாக்குவாதம் பண்றதான் பாருங்க, தனித்தனியா என்ன செய்வான்? பிரிஞ்சு 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 இருப்பான். அப்ப இந்த ஆவி தொட்ட உடனே நல்லா வந்த ஆபிரகாமோடு திடீர்னு வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தான். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எங்க தெரியுமா சறுக்கல் வரும், எங்க தெரியுமா விழுக வரும், எங்க தெரியுமா தோல்வி வரும்? பாவத்தினால கூட இல்லைங்க, பாவம் செய்யாத மனிதன் இல்லையே. அல்லேலூயா. நம்ம பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு மறக்க போய் தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆனா எவனுக்குள்ள மாம்சம் எழும்பி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிருவான். அதான் பவுல் தெளிவா சொல்றார், ஒருவன் வாக்குவாதம் பண்ண மனது உண்டானால் எங்களுக்கும் சபைக்கும் அப்படிப்பட்ட காரியம் வெல்ல. ஞானி சொல்றார், விவாதம் எழும்பும் முன் அதை நீ விட்டுவிடு. தேவ பிள்ளைங்க, திரும்பவும் அழுத்தமா சொல்றேன், ஒரு முறை 2 முறை ஒரு ஆள்கிட்ட சில விஷயத்தை சொல்லுங்க, அவங்க ஏத்துக்கல, அது வாக்குவாதத்துல வருதுன்னா தயவு செய்து அந்த மனிதர்களை விட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க, நான் புரிய வச்சிருவேன், நான் தெளிய வச்சிருவேன், நான் சொல்லி சரி பண்ணவே முடியாதுங்க. இது லோத்துடைய ஸ்பிரிட். அல்லேலூயா. எங்க பரிசேயர் சதுசேயருக்கு நீதி இருந்துச்சுங்க, உபாசம் இருந்துச்சு, பக்தி இருந்துச்சு. ஆனா அவங்களுக்குள்ள என்ன ஆவி தெரியுமா இருந்துச்சு? இந்த வாக்குவாதத்தின் ஆவிதான். அல்லேலூயா. உலக ரட்சகர் முன்னாடி நிக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்கான் ஒருத்தன், நீர் என்ன எங்க ஆபிரகாமோடு, எங்க பிதாக்கள் ஆபிரகாமோடு நீ பெரியவரோ? அல்லேலூயா. நீ எங்க யாக்கோபு ஒரு கிணறு வச்சிருந்தாரு, அதெல்லாம் விட நீ என்ன பெரிய ஆளா? அர்த்தம் புரியுதா புரியல உங்களுக்கு? மத்தேயு 12 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. பெரியவரா? எங்க முற்பிதா ஒருத்தர் இருந்தானே, சாலமோன் ராஜா, அவன் கட்டுன ஆலயத்தை விட நீர் பெரியவரா? அதான் ஆண்டவர் கீழே இறக்கி சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். அல்லேலூயா. பரிசேயர் பாவம் செய்யல, பரிசேயர் விபச்சாரம் பண்ணல. ஆனா பாருங்க, மாம்சம் ஆவியில நடக்காம எங்க தெரியுமா வாக்குவாதம் வரும்?
யார் ஆவியினால நடத்தப்படலையோ, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் வாக்குவாதம் வந்துடும். அல்லேலூயா. முதல் லோத்து செய்த தவறு, சொல்லுங்க, லோத்து செய்த தவறு, வாக்குவாதத்துக்கு இடம் கொடுத்தான். வீட்லையும் சரி, வெளியவும் சரி, ஊழியத்திலையும் சரி. தயவு செய்து சொல்றேன், ஆமா, இந்த ஆர்குமெண்ட் பண்றதுக்குள்ள போகாதீங்க. ஒரு முறை சொல்லுங்க, புரிய வச்சு பாருங்க. முடியலைன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள விட்டு கேப். அல்லேலூயா. அவங்க வழியில போட்டும் நம்ம வழியில என்ன செஞ்சிருவோம், போராடுறீங்க. ஆமா, திருத்தங்கள் உள்ள ஜான்ராஜ்னு ஒரு போதகர் ஐயா, நல்ல போதகர், எங்களுக்கு சிறு வயதில் போதிருக்கார். அவர் ஒரு வார்த்தையை ஊழியர் மீட்டிங்ல எங்களுக்கு சொன்னார் 25 ஆண்டுகளுக்கு முந்தி. ஆமா, எப்பவுமே அருள், ஒரு ஆள் கூட நீ பழகும் போது, ஒரு இடத்துல நீ பழகும் போது, ஆமா, ஒன்று அவங்களோட ஒத்து போயிடணும். சொல்லுங்க, ஒன்று ஒத்து போயிடணும், இல்லைன்னா ஒதுங்கி போயிடணும். ஆனா இந்த ரெண்டுக்கு நடுவுல நின்று போராடிக்கிட்டே இருந்தா உன் காலம், உன் தரிசனம், உன் நேரங்கள் வீணாக போயிடும். அல்லேலூயா. பாத்தீங்களா? ரெண்டாவது லோத்து செய்த தவறு. அடுத்த வசனம் படிங்க வேகமா. வேண்டாம். போதும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில ஒரு விழுகை, ஊழியத்துல விழுகை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுகை எதுல வருது அப்படின்னா, தரிசனத்தை விட்டு, வேகமா சொல்லுங்க, தேவ சத்தத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, சொல்லுங்க, இதை விட்டு என்னைக்கு ஒரு மனுஷன் பிரிகிறானோ, ஊழியம் பண்ணுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லைங்க. ஏசப்பா காண்டி கடைசி வரை வாழ்றதுக்கு உங்களுக்கு யார் சப்போர்ட்டும் தேவையில்லை. அல்லேலூயா. அவர் கூட சேர்ந்தா சரியாயிருமா, இவர் கூட சேர்ந்தா சரியாயிருமா, அவர் பெரிய ஊழியர், இவர் பெரிய ஊழியர், நம்பாதீங்க. ஒரு 15 நாளைக்கு முந்தி ஒரு தம்பி எனக்கு போன் அடிச்சான். ஒரு பெரிய ஊழியரோடு அந்த தம்பி இருக்கிற தம்பி போன் அடிச்சு, எனக்கு 12,000 ரூபாய் சேலரி தர்றாங்கண்ணே. எவ்வளவு? 12,000 ரூபாய். 3,000 ரூபாய் நான் கூட்டி கேட்கிறேனே, என் பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியல, வேலைக்கும் என்னால போக முடியல, ஆனா 3,000 ரூபாய் மாசம் அவங்களால கூட்டி தர முடியலன்னு சொல்லி அழுதான் என்கிட்ட. அல்லேலூயா. ஆனா தேச லெவல்ல அவங்க பெரியவங்க. அப்ப நான் சொன்னேன், நீ இயேசுவை நம்பி வந்தையா, யாரை நம்பி வந்த? அல்லேலூயா. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், நான் இதுக்கு வரலனே, நான் ஏதாவது வேலைக்கு போறேன், டிரைவிங் வேலைக்கு போறேன். பாத்தீங்களா? இயேசுவை நம்பி வந்திருந்தா, தரிசனத்தை நம்பி வந்திருந்தா, தேவ சத்தத்தை நம்பி வந்திருந்தா, தேவனுடைய சித்தத்தை நம்பி வந்திருந்தா, விசுவாசத்துல வந்திருந்தா, சொல்லுங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் இருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தெய்வம், சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தெய்வம். யாரை விட்டுனாலும் பிரியலாங்க. லோத்தே, நீ உன் மனைவியை விட்டு கூட பிரிஞ்சு, உன் பிள்ளைகளை விட்டு கூட நீ பிரிஞ்சிருக்கலாம். இல்லாட்டி உன்கிட்ட உள்ள மந்தை மேய்ப்பர் அவங்கள விட்டு நீ பிரிஞ்சிருக்கலாம். தரிசனத்தை விட்டு பிரிஞ்சிட்டியே. அல்லேலூயா.
யோசிச்சு பாருங்க. நம்ம சில மனிதர்களோட ஒட்டி இருப்போம், இல்ல பெரிய மனிதர்கள் நமக்கு பழக்கமா இருப்பாங்க. இவங்க நமக்கு முக்கியம் இல்லைங்க, தேவ தரிசனம் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் வரும்போது ஒரு விசுவாசம் கொடுத்திருப்பார். நம்மள 4 பேர் வந்து கேட்டிருப்பாங்க, நல்லா யோசிச்சு முடிவெடுக்கையா, நல்லாதான் முடிவெடுக்கையா, நல்லாதான் போறியா. நம்ம அப்போ ஒரு விசுவாசம் செஞ்சிருக்கும். பார்த்தீங்களா, கர்த்தர் என்ன நடத்துவார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த கூடாரத்துல என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறார், ஆரம்பத்துல கொண்டிருந்த விசுவாசம் எங்கே? கண்ணை பிடுங்கி கொடுக்கிறதா இருந்தா கூட கொடுத்திருப்பியாடா. உங்க மனசை எவன்டா மதிமயக்குனா, உங்களை எவன்டா உங்க விசுவாசத்தை திருடுனா. அல்லேலூயா. ஆண்டவர் உடனே எல்லாம் யாரையுமே சோதோமுக்கு அனுப்ப மாட்டாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர் அப்படிலாம் விடுவாரா நம்மளை? யோசிச்சு நம்ம குடும்பத்தெல்லாம் அப்படி சோதம் குமாராக்குள்ள நம்ம பிள்ளைங்களாம் அப்படி விட்டுருவாரா? விட்டவே மாட்டார். இவனுக்குள்ள இந்த வாக்குவாதம் வருது. கர்த்தர் பொறுமையா, வாக்குவாதம் வந்தா என்னங்க, சண்டை வராத வீடு எதுங்க சொல்லுங்க? அல்லேலூயா. சண்டை வராத வீடு அப்படிலாம் சண்டைலாம் வரவே இல்லை அப்படிலாம் சொன்னா நம்பாதீங்க, அது பொய். அல்லேலூயா. சண்டை வரணும், சொல்லுங்க, சண்டை வரணும். அப்பதான் நல்லா இருக்குங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை. அல்லேலூயா. வாக்குவாதம் வந்தாலும் என்ன செஞ்சிருக்கணும், கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கணும் பாருங்க. ஆபிரகாமோடு சொல்லுங்க, ஆபிரகாமை விட்டு பிரிந்தான். வினையே இதான். பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் சம்மதியாதே. பிசாசுடைய பெரிய தந்திரம் நம்மளை எதை விட்டு தெரியுமாங்க பிரிப்பான்? விசுவாசத்தை விட்டு. சொல்லுங்க, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார்னே வாழ்ந்து வந்திருப்போம். இப்போ கொஞ்ச நாள்ல நம்ம கூட ஏதாவது ஒரு ஆள் சேர, கர்த்தர் செய்வார் கர்த்தர் செய்வார்னா ஏதாவது இருந்தா தானே செய்வாருங்கிற ஒரு ஆள் வந்து உள்ள வந்துடும். அர்த்தம் புரியுதா? நமக்கு புரியலையா? நான் ஒரு பெரிய ஸ்தாபனத்துல ஊழியம் பண்ணேன். அப்போ எனக்கு ஆண்டவர் 450 சபை இருக்கு அங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் காண்பித்து இதை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி சொன்னார். வெளியே வரணும்னு சொல்லும் போது எனக்கு ஆண்டவர் என் கூட பேசினார். ஆமா, உனக்கு 3 நிபந்தனை. நீ வந்து எங்கேயுமே மாசம் உதவி இதெல்லாம் நீ எதுவுமே வாங்கக்கூடாது. விசுவாசத்திலேயே நீ உன் ஓட்டத்தை ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, விசுவாசத்திலேயே நான் உன்னை நடத்துவேன். ஆனால் எனக்கு இது வந்து எனக்கு தெரியாது, எனக்கு இது எப்படின்னு சொல்லி அப்போ புரியவும் இல்லை. ஆனால் ஒரு முரட்டு நம்பிக்கை ஆண்டவர் மேலே. ஆண்டவர் என் கூட பேசுகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட பேச, அந்த தைரியத்தில் நான் போய் எங்கள் ஸ்தாபனத்தில் போய் சொன்னேன். ஆண்டவர் என்னை வெளியே போக சொல்றார். வெளியேன்னா அவங்க கேட்க, எங்கடா போவ தெரியல, எப்படிடா ஊழியம் பண்ணுவ தெரியல. அல்லேலூயா. சரி, பிரிஞ்சு போனா போடா, ஒரு 5000 ரூபாய் மாசம் தர்றோம், இல்லை வாங்கக்கூடாதுன்னு வர சொல்லியிருக்காரு. ஒருத்தர்லாம் கம்ப தூக்கிட்டு வந்துட்டார் ஒரு பாஸ்டர். எங்க போவேன்னா தெரியாதுங்க, எப்படி ஊழியம் பண்ணுவேன்னா தெரியாதுங்க, நீ கிறுக்கனால அப்படின்னாரு. நான் கிறுக்கன் இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கேன், ஆண்டவர் இப்படி தரிசனம் காமித்தார் அப்படின்னா அவர் 2வது அடிக்க வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தாழ்த்தி சொல்றேங்க, முழு நேரமா ஊழியத்துக்கு வந்து 16 வருஷம் ஆச்சு. எங்க அம்மா அப்பா 100 ரூபா கூட இது வரைக்கும் எனக்கு கொடுக்கல. 100 ரூபா கூட எங்க அம்மா அப்பாவோ என் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளோ எனக்கு 100 ரூபா கூட ஊழியத்துக்கு கொடுக்கல. நான் தான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மாமனார் மாமியார் வீட்டில இருந்து 50 ரூபா கூட நான் இது வரைக்கும் வாங்கலை, இனியும் வாங்க மாட்டேன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எப்படி ஊழியம் நடக்கு, என் குடும்பம் நடக்கு, எதுவுமே எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஒன்னே ஒன்று தெரியும், என்னை அழைத்த தெய்வம் சொல்லுங்க கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த, கண்களை மூடி சொல்ல முடியுமா? வலது கரத்தை உயர்த்துங்க. யார் நம்மளை ரோட்ல விட்டாலும்,
யாரு நம்மள இவன் வந்தாலே ரூபா கேட்க தான் வருவான், இவன் வந்தாலே ஏதாவது உதவிக்கு தான் வருவான்னு சொன்னாலும் தரிசனம் கொடுத்த கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். கொஞ்சம் வாய் தரங்க. தரிசனம் கொடுத்த கர்த்தர் உன்னை விடவே மாட்டார். லோத்தே போயிடாத லோத்தே, தரிசனத்தை விட்டு போயிடாத லோத்தே, என் குரலை விட்டு போயிடாத லோத்தே, விசுவாசத்தை விட்டு போயிடாத லோத்தே. வாய் தரங்க. என்னை அழைத்த தெய்வம் கைவிட மாட்டா, சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தெய்வம் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. பாவம் செய்யறதுனால கெட்டு போறோம்னு நினைச்சிடாதீங்க. பேய் பிசாசுனால கெட்டு போயிடும் நினைச்சிடாதீங்க. அவரால இவரால எவராலையும் நம்ம கெட முடியாது. அல்லேலூயா. அழைச்சது அவரு சொல்லுங்க, அழைச்சது அவரு. வேறு பிரிச்சது அவரு சொல்லுங்க. பாவத்தை மன்னிச்சது அவரு, ரட்சிப்பை கொடுத்தது அவரு, பரிசுத்தம் பண்ணது அவர். எவங்க நம்மளுக்கு எனக்கு உங்களுக்கு எவங்க ஜீவனை கொடுத்தான்? அல்லேலூயா. நம்மளா ஆண்டவருடைய வழியை கெடுத்து கொண்டால்தான் சொல்ற, நம்மளா ஆண்டவருடைய வழியை கெடுத்து கொண்டாதான். அல்லேலூயா. பாத்தீங்களா, மாம்சத்துக்கு ஆவியில நடக்காம மாம்சத்துக்கு நடக்க ஆரம்பிச்சான், வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிட்டு. சரி, இந்த வாக்குவாதத்திலேயாவது அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? மன்னிச்சு மறந்து ஆபிரகாமோடு, ஏனே நான் உன்னை நீ இடைஞ்சல் பண்ண மாட்டேன், என் மந்த மேய்ப்பர் உனக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டாங்கன்னு நான் கொஞ்சம் ஒதுங்கியாவது உன் கூட என்ன செய்கிறேன் வர்றேன்னு சொல்லி கூட போயிருக்கலாம். ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை. போல நீ என்கிட்ட அப்படிலாம் இல்லை. ஆபிரகாம் அப்படி ஆள் ஏங்க. இவன் பிரிஞ்சு போனாலும் 14வது அதிகாரத்தில் இவனுடைய காரியத்தெல்லாம் எதிரிங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்கங்க. ஆனால் அவன் தான் வீட்டில் உள்ள வேலைக்காரங்கள்லாம் கூட்டு சண்டைக்கு போகிற ஆபிரகாமா இருந்தால் எப்படியா இவனை விட்டுருப்பார்? விட்டுருக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஆபிரகாம் செய்த தவறு சொல்லுங்க, ஆபிரகாமை விட்டு பிரிந்து. சொல்லுங்க, ஆபிரகாம்னா ஆபிரகாம் இல்லை, தரிசனம். சொல்லுங்க, தேவ சத்தம், தேவ சித்தம், விசுவாசம், வாக்குத்தத்தம், கானான், பரலோகம். இதை விட்டு மட்டும் நீங்க யாரை விட்டுனாலும் வெளியே வரலாம். உங்களுக்குள்ள அப்பப்போ நீங்க செக் பண்ணிக்கிறணும். எனக்குள்ள நான் ஆரம்ப காலத்துல உள்ள விசுவாசம் இப்ப எனக்கு இருக்கா? அந்த தரிசனம் எனக்குள்ள இருக்கா? தேவ சத்தம் இருக்கா? அல்லேலூயா. இருக்கிறதுலே பெரிய கொடுமை என்ன கொடுமை தெரியுமாங்க? நானும் நீங்களும் தேவ சத்தம் கேட்காம இருக்கிறது தான். அல்லேலூயா. தேவ சத்தம் சொல்லுங்க. இருக்கிறதுலே கொடுமை இவங்க தான். கொடுமையான ஆட்கள் யாருன்னா இவங்க தான். 3வது ஆபிரகாம் ஏன் சோதோமுடைய பட்டணத்துக்குள்ள உள்ள போய் தான் வாழ்க்கையை மாய்த்து கொண்டான்? லோத் இந்த 2 தவறு செஞ்சிட்டான். உணர்வு வந்திருக்கணும் பாருங்களேன். கீழே உள்ள வசனம் 13 திருப்புங்க 10. அப்பொழுது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். போதும். 3வது லோத்து சோதோமில லோத்துடைய குடும்பங்கள் நாசமானதுக்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய பார்வைக்கு எது நலமாய் கண்டதோ, வாய் தரங்க, தன்னுடைய பார்வைக்கு எது நலமாய் கண்டதோ அதை அவன் சுகந்தரிக்க, பெற்றுக்கொள்ள அல்லது தங்குவதற்கு அவன் முடிவெடுத்தான். நிறைய ஊழியம் பண்றவங்க வந்திருக்கீங்க. அவன் கூட பிறந்த அம்மா அண்ணனா நினைச்சு சொல்றேன். நம்ம பார்வைக்கு சிலது நல்லதா தெரியும். அல்லேலூயா. நம்ம அப்படி நமக்கு மைண்ட் வரும், நம்ம இவங்க கூட சேர்ந்தா
இவங்க கூட போனா இந்த இப்படி போனா அந்த இவங்களை வச்சு திரும்ப சொல்றேங்க, 5 பைசா கூட அவங்கள வச்சு உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்த்தி சொல்றேன், அனுபவிச்சு சொல்றேன். தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய 7 பரிசுத்தவான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. வண்டி ஓட்டி இருக்கேன், பணிவிட செஞ்சிருக்கிறேன், அவங்க கூட இருந்திருக்கிறேன். இது வரைக்கும் 5 ரூபா கூட அவங்கள வச்சு எனக்கு நன்மை நடந்ததே கிடையாது. ஆனா அற்பமான மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, அல்லேலூயா. நம்ம பார்வைக்கு அற்பமா, நம்ம பார்வைக்கு மதிக்கப்படாத, நம்ம பார்வைக்கு துச்சமா எண்ணக்கூடிய இவங்களை வச்சு தான் இந்த 16 வருஷ ஊழியத்தை எனக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம முடிவு வேற, அவர் முடிவு வேற. வாய் திறந்து சொல்லுங்க. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. வாய் தரங்க. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசை. வாய் தரங்க. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க கூட நான் சொல்றது யோசிச்சு பாருங்க. இல்லையா, நான் பிறந்து வளர்ந்ததே பெந்தேகோஸ்துடைய குடும்பத்தில். என்னுடைய தாயார் 2 வயதுல என்னை ஆலயத்துக்கு கூட்டு போனாங்க. எனக்கு சர்ச்சு இந்த இதை விட்டு எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. 33 வயது வரைக்கும் மற்ற சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச்செல்லாம் கண்டதுண்டமா ஏசுவேன். அல்லேலூயா. வந்துட்டாங்க அங்கேயே போட்டு ஆ ஊ அல்லே உள்ளே அப்படின்னு இப்படி வாய்க்கு வந்த மாதிரி தான் ஏசுவேன். அல்லேலூயா. யாரு என்னன்னே தெரியாது. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, நம்ம ஊழியத்துக்கு வருவோம், நமக்கு இந்த இவங்க தெரியும் அவங்களுக்கு தெரியும், இப்படி போயிடலாம் அப்படி போயிடணும். கர்த்தர் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாரு. அல்லேலூயா. என் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டதே சிஎஸ் திருச்சபை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஊழியத்துல உதவி வந்து கொண்டிருக்கிறது சிஎஸ் திருச்சபை தான் வந்துட்டு. அதுக்காக நீங்க உங்களை எல்லாத்தையும் சிஎஸ் சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லலை, தவறா புரிஞ்சுக்கிற கூடாது. அதாவது நம்மளுடைய நினைவு அவருடைய நினைவு அல்ல. சொல்லுங்க, நம்முடைய நினைவு. ஏன்ட்ட நான் கீரை வியாபாரம் பார்ப்பேன். அப்போ பல வருஷமா ஒருத்தன் கீரை வாங்கி காசே கொடுக்க மாட்டான், பல வருஷம். அவனை கண்டாலே நான் ஓடுவேன், இப்போ எதை வாங்க வந்திருக்கானோ அப்படின்னு. ஊழியத்துக்கு வந்து டீ குடிக்க 3.5 வருஷம் காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வருது இந்த நெட்டில். என்னடா ஒரு மாதிரி வருது, அலோனா, ஹலோ நான் தான் துறை பேசுகிறேன், நான் தான் துறை, எந்த துறைன்னு சொல்லி தெரியலையே அப்படின்ட்டு. கீரை வாங்கணும். ஐயோ இவன் இப்போ எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி தெரியல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். உனக்கு ஒரு 35,000 ரூபா முத்துட்டு வீட்டில் மணி டிரான்ஸ்ஃபரில் போட்டு விட்ருக்கேன், நீ எடுத்து ஊழியத்துக்கு வச்சா நான் பாருங்க. ஓ, புரிஞ்சிட்டா புரியலையா?
கீரை பல வருஷமா வாங்கி காசு தர மாட்டாருங்க அந்த ஆளு. கீரை வாங்கினாலும் காசு தர மாட்டான். ரொட்டி கடைக்கு போனா வான்னு கூட்டு போவான். நம்மளை கூட்டு போய் மலம் தின்னுட்டு ஒரு ரொட்டி அரை ரொட்டி இருக்கும் போது ஆம்லெட் வச்சுட்டு இந்த எங்கள் அம்மா கூப்பிடுன்னு வெளியே வந்துடுவான். ஏன்னா ரூபா நம்ம கொடுக்கணும். இப்படி அவனால நான் ரொம்ப சீரழிஞ்சிருக்கேன். ஐயோ இப்போ எதுக்கு ஃபோன் அடிக்கான்னு சொல்லி தெரியல. அப்போ ரூபாவா எதுவும் கேட்பான் போல எனக்கு. ஏசப்பாவுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க, இப்போ வரைக்கும் மாதம் எனக்கு அந்த ஏமாத்துக்காரன் தான் ரூபா மாதம் மாதம் மந்த்லி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. இயேசுவை மட்டும் நம்பிருங்க. மோடி ஐயாவே தெரியாம நம்பருக்கு உங்க நம்பருக்கு ஜிபே பண்ண வச்சிருவாரு ஏசப்பா. சொல்லுங்க, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்து சமூகம் நம்புகிறே வசனம். சொல்லுங்க, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே சமூகம் நம்புகிறே வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே. சொந்த ஆற்றலை வாய் திறந்து தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. தரிசனம் தந்தவரே, சாகும் வரை நீர்தானே. பாதைக்கு வெளிச்சம், பேதைக்கு தீபம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது உந்தன் அருள்வாக்கு. அல்லேலூயா. நம்ம லோத்துவா இருந்துடக்கூடாது. நமக்கு ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுறத வச்சிருப்பாரு. சொல்லுங்க, பாலும் வருஷம் ஃபுல்லா மழை பெய்கிற இடத்த வச்சிருப்பாரு. சொல்லுங்க, வருஷம் ஃபுல்லா. எங்க அப்படி ஒரு இடம் பார்க்க முடியுமா எங்கேயாவது? மழைனா என்ன அர்த்தம்னு புரியுதா? மழைனா நான் இந்த மழையை சொல்லல, 365 நாளும் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அற்புதம், நாளைக்கு அற்புதம் நடக்கும், மறுநாள் அற்புதம் நடக்கும், சாகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கும் உங்களுக்கும் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். அதான் கானான். சொல்லுங்க, அதான் கானான். சொல்லுங்க, அதான் கானான். மூணாவது பாருங்க, ஆண்டவருடைய கண்கள் அது மேல இருக்குமா. சொல்லுங்க, ஆண்டவருடைய கண்கள். அப்போ அத ஆண்டவர் இவனுக்கும் ஆபிரகாமுக்கும் வச்சிருக்க. அதாவது பாவத்திலேயே ஊறி பாவத்தினுடைய பிறப்பிடமாகிய சோதோமு போய் இவனுடைய கண்ணு பார்த்திருக்கு பாருங்களேன். அல்லேலூயா. எதையும் ஊழியக்காரங்க ஐயாமார் அம்மாமார்லாம் வந்திருக்கீங்க. ஆமா, இவர்கிட்ட போனா அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. நம்மளை ஆண்டவர் நம்மளை போசிக்கனே சில விதவைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருப்பார். அல்லேலூயா. மனதார நன்றி சொல்லுங்க. நம்ம ஊழியம் நடப்பதற்கு பெரிய மனுஷன் கொடுக்கணும், அவங்க அதெல்லாம் வேண்டாங்க. பிச்சைக்காரனை வச்சு நம்ம ஊழியத்தை ஆண்டவர் கொண்டு போயிட்டு சொல்லுங்க, அவரை வச்சு கொண்டு வரு. இல்லாதவைகளை உங்க மனநல, ஏன் மனநல, கண்ணு அவரை மட்டும்தான் பார்க்கணும். அல்லேலூயா. வேற எதையுமே பார்க்க கூடாது. ஏன் லோத்து 3வது கெட்டு போனான் தெரியுமா? சொல்லுங்க, பார்க்க கூடாதத பார்த்துட்டான். கண்ணு, அவனுடைய கண் பார்க்கல. சோதோமா போய் மற்ற ஊரையாவது போய் அவன் பார்த்துருக்கலாங்க. அவன் பாருங்க, எந்த ஊரை போய் எதை போய் கை வச்சிருக்கான்னு பாருங்களேன். அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு முந்தி பிசாசு எனக்கும் உங்களுக்கும் ஒன்றை கொண்டு காட்டுவான். சொல்லுங்க, பிசாசு எனக்கும் உங்களுக்கும் ஒன்றை காட்டுவான். அதனால அந்த ஃபர்ஸ்ட் வர்றத உடனடியா தொற்றாதீங்க. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வர்றத
சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வர்றத உடனடியா கொஞ்சம் தொற்றாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அது ஆண்டோடைய சித்தம் தானா யோசிச்சு பாருங்க. ஏசப்பா சிலுவையில போய் மறிச்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டாருன்னு வைங்க. உங்க பாவம், என் பாவம், இன்னும் பிறக்கப்பருடைய பாவம், பிறந்தவங்களுடைய பாவம் எல்லாத்தையும் மன்னிப்பு கூடான அதிகாரத்தை ஆண்டவர் பெற்றுட்டார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்றுட்டார். ஆனா ஆண்டவர் இதை பெறுவதற்கு முந்தி மத்தேயு 4 பாருங்க, ஏசப்பாவை பிசாசு நேரா வர்றான். நேரா வந்து, நீ மட்டும் என்ன நீ பணிந்து கொண்டாயானால், நீ மட்டும் நான் சொல்றதை நீ கேட்பாயானால், உனக்கு இந்த ராஜ்யத்தை தான் உனக்கு தர முடியும் இல்லையா? ஆனா பிதா வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய எல்லா முழங்கால் படிடத்தக்க இன்னைக்கு முழு அதிகாரமும் இயேசு பெற்றிருக்கிறார். ஆனா இவர் பெறுவதற்கு முந்தி எது காட்டப்பட்டுச்சு சொல்ற புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இப்படிதான் என் வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கையிலையும் நமக்கு ஆண்டவர் ஒரு காணான வச்சிருப்பார். ஆண்டவர் ஒரு நலமானதை வச்சிருப்பார். ஆண்டவர் ஒரு முன் தொடைய வச்சிருப்பார். நமக்குனே சில காரியத்தை வச்சு வச்சிருப்பாருங்க. சொல்லுங்க, நமக்குனே. பயப்படாதீங்க. நம்ம எங்க போய் ஊழியம் பண்ண போறோம், நம்ம போய் என்ன செய்ய போறோன்னு நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்குனே ஆண்டவர் தனித்துவமா ஒரு கூட்டத்தை வச்சு வச்சிருப்பார் இல்லையா? ஆமா, அந்த கூட்டத்துல பென்னிகேன் ஐயா போய் பேசினாலும் எடுபடாது. ஆனா நீங்க போய் ஏசப்பானீங்கன்னா உங்களை தான் ரெண்டா கூப்பிடுவாங்க இல்லையா? அது நம்மளுக்குனே ஆண்டவர் வச்சிருப்பார். ஆனா கொஞ்சம் காத்திருக்கணும். சொல்லுங்க, கொஞ்சம். தரிசனம் பெற்றவன், ஆண்டவர் பேசின வார்த்தையை கேட்டவன், வாக்கு தத்தம் பெற்றவன் எதையும் சுதந்திரத்து கொள்ளல. ஆனா கூட வந்த லோத்து பாருங்க, காலத்துக்கு முந்தையே போய் என்ன செய்ய, எனக்கு இது வேணும் சொல்லுங்க. 3வது தவறு. 4வது லோத்து எங்க தெரியுமா விழுந்தான்? 19வது அதிகாரம் வேகமா திருப்புங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனம் வேகமா படிங்க. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, நாலாவது லோத்து எங்க விழுந்தான்னா பாருங்க, இந்த 3 விஷயத்தை விழுந்தான். ஒன்ன தெரிந்து கொண்டுட்டான். சொல்லுங்க, சோதோம் குமாரவே தெரிந்து கொண்டுட்டான். அங்கவே வாழவும் பழகிட்டான். இப்பவும் ஆண்டவர் இவனை விட்டாரானா? விடவே இல்லை. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். ஆண்டவருடைய இரக்கங்கிறது நம்ம இரக்கங்கிறது வேறு, நம்ம பார்வை வேறு, நம்ம பேச்சு வேறு. அவருடைய இரக்கங்கிறது ரொம்ப பெருசு. அல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீ. அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீ. அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீ. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. பெற்ற தாய் மறந்தாலும் என்னை மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர். பாடுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே, வாய் தரங்க,
உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை இதாயிருக்கும், அவை இதாயிருக்கும். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தின் உந்தன் சித்தம் போ. நான் நிறைய சபைக்கு போவேன். அவன் பாருங்க, அங்க இந்த 2 நாள் 3 நாள் முடிஞ்ச உடனே சிலர் ஜெபிக்க வருவாங்க. ஜெபிக்க வரும்போது அந்த அம்மாமார் அந்த தம்பிய அந்த தங்கச்சிமார கூட்டு வருவாங்க. பார்த்தா கூட்டு வரும்போதே வாய் அப்படி திறப்பாங்க. இவன் அப்படின்னா புரியுதா, அடங்க மாட்டேங்கான், பொய் சொல்றான், சர்ச்சைக்கு வர மாட்டேங்கான் அப்படின்னு சொல்ல வரனா அப்படின்றுவேன். அப்படி வாய் திறக்கும் போது அப்படின்றுவேன். தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவோம் பாருங்க, அவனுக்கும் அந்த பிள்ளைக்கு நல்ல நல்ல தீர்க்க தரிசனமா வரும். பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? இப்போ நீங்களே பாருங்க, வரும்போது அவன் ஆளை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் ஜெபிக்கும் போது நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் வரும். அப்போ நான் இது ஒரு நாள் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஏசப்பா, அதாவது அவங்க கூட்டு வரும்போதே தெரியுது கதை, அவன் முகத்தை பார்த்தா அதெல்லாம் தெரியுது, ஆனால் நல்ல நல்ல வார்த்தையாக பைபிள்ல இருந்து இவனுக்கு ஜெபிக்கும் போது, இந்த பாப்பாவுக்கு ஜெபிக்கும் போது வருது அப்படின்னு. அம்மா அப்பாவுடைய முடிவு இவன் முடிஞ்சிட்டான், இவன் விளங்க மாட்டான், இவன் ஒப்பேற மாட்டான், இவன் தேற மாட்டானுங்கிறது அது முடிவுடா. ஏன் இறக்கம் அவனுக்கு இன்னுமே இருக்கு. அல்லேலூயா. ஏன் இறக்கம் இன்னும் அவன் மேல இருக்கு. என் வாக்குத்தத்தம் இருக்கு. அம்மா அப்பா சொல்றதையோ மனுஷன் சொல்றதையோ எவன் சொல்றதையோ வச்சுலாம் நான் முடிவெடுக்க மாட்டேன். அல்லேலூயா. பீரி தேடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த கூடாரத்துக்குள்ள வந்து உட்கார்ற ஆளானா இல்ல, நம்ம ஒண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்துருக்கணும், இல்ல நம்மளை எவனாவது ஒருத்தர் வெட்டி இருக்கணும், ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும். நமக்கு நம்ம மனசாட்சியே சொல்லும் நீ வாழ தகுதியற்ற ஆள் அப்படின்னு. ஆனா இதாங்க ஆண்டுடைய இறக்கம். வந்து என் ஊழியத்தை செய்யறதுக்கு உன்னை கூட்டு வந்திருக்கேன்டா, என் தரிசனத்தை உனக்கு கொடுக்க கூட்டு வந்திருக்கேன்டா, என் பரிசுத்தத்தை உனக்கு கொடுக்க கூட்டு வந்திருக்கேன்டா, என் அழைப்பை உனக்கு கொடுக்க கூட்டு வந்திருக்கேன்டா. இதைத்தான் சொல்றேன், இதை அசட்டை பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. 4வது லோத்து செய்த தவறு பாருங்க. இப்ப சோதோமுக்குள்ள தூதர்கள் வர முடியுமாயா? வரக்கூடாது. விபச்சார விடுதிக்குள்ள தேவ தூதர்கள் எப்படிங்க வரலாம்? தேவ தூதர்களுக்கு 2 வேலை தான் பைபிள்ல கையளிக்கப்பட்டிருக்கு. ஒன்று நற்செய்தி, சொல்லுங்க, இன்னொன்னு வெட்டு. இந்த 2 வேலையை தாண்டி தேவ தூதர்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கப்படல. நற்செய்தி சொல்ல வருவாங்க, அடுத்த ஆண்டவர் சொல்ற எதிரிகளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இரக்கம், ஆவி, மனசாட்சி, ஜட்ஜி, அதெல்லாம் அவங்களுக்கு தேவ தூதர்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் லோத்து மேல வச்ச இரக்கம், அந்த 2 தேவதூதர்கள் ஆண்டவர் அனுப்பி விட்டு, சர்ரா நான் எப்படியோ உணர்த்தி பார்த்தேன், பேசி பார்த்தேன், அவன் சோதமை விட்டு வெளியே வரல, நீ சோதமுக்குள்ள போ. சொல்லுங்க, அர்த்தம் புரியுதாங்க? நான் அதை தியானிக்கும் போது எனக்கு அழுகையா வந்துட்டு. அது இப்போ நான் உங்க வீட்டுக்குள்ள வர்றேன்னு வைங்க, உங்க வீட்டுக்குள்ள வரும்போது என் செருப்புல ஏதாவது நரகள், அசிங்கம் அப்படி இருந்துன்னா என்ன நீங்க மதிப்பீங்களா? பிரதர் காலை கழுவிட்டு வாங்க அப்படிம்பீங்க. ஆனால் இவன் இருக்கிற ஏரியா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பயங்கர அருவருப்பு. டாய்லெட், சொல்லுங்க, டாய்லெட். அதாவது டாய்லெட்ல உள்ளவன் வெளியே போகலாம் ஆண்டவரை தேட, டாய்லெட் உள்ளவன் தீர்க்க தரிசனம் கேட்க போகலாம். ஆனால் இவ்வளவு பெரிய தேவ தூதர்களை கத்தர் அந்த பாவம் நிறைஞ்ச டாய்லெட்டுக்குள்ள, சரி லோத்து மேல நான் வச்சிருக்க இறக்கம் பெருசு, நீங்க உங்களை தாழ்த்தி, அல்லேலூயா, அந்த அசுத்தமான இடத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, போங்க. இப்போமும் அப்பமாவது புரிய வேண்டாங்க. நானும் நீங்களும் ஒன்ன புரியணுங்க. இவ்வளவு தப்பு செய்யறோம், ஆனா இந்த மத்தியான வேலையிலையும் கர்த்தர் நம்மளோட பேசுறாரு. அர்த்தம் புரியுதா?
நம்ம சரியா ஜெபிக்கல, நம்ம இன்னும் சரியா ஊழியம் பண்ணல. ஊழியத்தை விட்டுறலாம், மூடிடலாம், போயிடலாம், வேற ஏதாவது வழியை இல்ல இல்ல இல்ல. இன்னும் கர்த்தர் நம்ம கூட இறங்கி வந்து பேசுறாரு. அல்லேலூயா. இதையும் லோத்து தவற விட்டான். 5வது ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் லோத்துக்கு என்ன தெரியுமா கிடைச்சது? அதே 19வது அதிகாரம் 16 வேகமா படிங்க. அவன் தாமதித்து கொண்டு இருக்கும் போதே, பாருங்க, இங்கேயும் அந்த இரக்கம் முடிவுக்கு வரல. வைத்த இரக்கத்தினாலே போதும். 5வது ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் லோத்துக்கு என்ன தெரியுமா கிடைச்சது? திரும்ப சொல்றேன், லோத்துக்கும் ஆண்டவருக்கும் தேவதூதருக்கும் மட்டும்தான் டீலிங் இருக்கு. ஆபிரகாம் மனைவி போல லோத்துடைய மனைவி இல்லை. இப்போ நான் அதை பற்றி பேச வரல. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் உங்களுக்கு பைபிள் பிடிக்கும்னா வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. ஆபிரகாம் மனைவி தேவதூதர் கண்டோன்னா போய் சமையல் பண்ணிட்டு வா அப்படின்னா போவா. லோத்து மனைவி இருந்தாலும் அந்த லோத்து மனைவி சமையல் பண்ணலை. அல்லேலூயா. லோத்து தான் போனதாக போட்டிருக்கு. அப்போனா இவ ஒரு அடங்கா பிடாரிங்கிறது நமக்கு தெரியுது. அல்லேலூயா. பிள்ளைங்க ஒழுக்கம் கட்டவங்கன்னு சொல்லி தெரியுது. ஆனால் இப்பவும் இறக்கத்தை பாருங்க. சரி, லோத்துவை தூக்கி விட்டார், லோத்துவை போ சொன்னார்னு பைபிள் போடலை. அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே தேவ தூதர்கள் பெண்கள் கையை பிடிக்க மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? தேவ தூதர்கள் பெண்கள் கையை பிடிக்க மாட்டாங்க பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி. ஆனா அந்த இரக்கத்தை பாருங்க. உன்னை மட்டும் இல்லடா, உன் மனைவியை மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளையும் சேர்ந்து நான் நீ வரமாட்டடா, உன்னை நடத்தி கொண்டு போறதுக்கெல்லாம் நான் விரும்பலடா, நீ நடந்து போனா லேட் ஆகிடும்டா அப்படின்ட்டு இரக்கத்தின் அடிப்படையில் கையை வச்சு தூக்கிட்டாங்க. அல்லேலூயா. நான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் பாவத்துக்குள்ள, அக்கிரமத்துக்குள்ள, சுய நீதிக்குள்ளலாம் இருந்த நம்மளை வெளியே வா, நான் அந்த கயிறை பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலைங்க. அல்லேலூயா. அவர் அந்த இடத்துக்குள்ள வந்து நம்மளை கையை தூக்கி கொண்டு எடுத்து திருநெல்வேலி கொண்டு விட்டார். அர்த்தம் புரியுதா புரியலையா? நீ இந்த இந்த இடத்துல எங்க நிற்க வேண்டாம் அப்படின்னு இப்போமாவது உணர வேண்டாமாங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. பெண்கள் கையை பிடிக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கும் தேவதூதருக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போமாவது ஒரு வார்த்தை சொல்றாங்க, கொண்டு விட்டுட்டு. சொல்லுங்க, கொண்டு விட்டுட்டு. நீ இந்த சமபூமியில், சொல்லுங்க, நீ இந்த சமபூமியில். என்ன அர்த்தம்னு புரியுதா? சமபூமினா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஊழியன் செட்டில்டு, அந்த நினைப்பு நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா? ஒரு சபை ஊழியம் இவ்வளவு வருது, நம்ம ஒரு அப்படி அந்த மனநிலை நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், 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 என் இயேசுவுக்கா ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். செட்டில்டு. நப்தலி கோத்திரம் ஏன் தெரியுமாங்க விழுந்துச்சு? நப்தலி கோத்திரம் ஏன் தெரியுமாங்க கானானுடைய ஆசீர்வாதத்தை பெறாம போச்சு? நல்ல கோத்திரம் தான். சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. நப்தலி கோத்திரம் நல்ல கோத்திரம் தான். சொல்லுங்க. ஆமா. ஆனா அதுல ஒரு வேர்டு போட்டிருக்கு, நாடு நல்லது. சொல்லுங்க, வசதியானது. அங்கே உட்காந்துட்டான்.
எனக்கும் உங்களுக்கும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். ஒரு சபை இல்ல 100 சபை. சொல்லுங்க சொல்லுங்க. 100 சபை இல்ல, அடுத்த டார்கெட் 1000. சொல்லுங்க. நம்ம நம்ம உயிர் வாழ்ற நாள் வரைக்கும் நம்ம கால் எங்கேயுமே நின்று படுத்து இந்த செட்டில்டு அந்த மனநிலைக்குள்ள தேவ பிள்ளைங்க வரக்கூடாது. அல்லேலூயா. ஒரு லெவலுக்கு வந்துட்டோம், தேசத்துல ஒரு லெவலுக்கு வந்துட்டோம், ஊழியத்துல ஒரு இல்ல 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 இல்ல. சொல்லுங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் 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 என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஒரு வார்த்தையும் சொல்றாங்க, இது உனக்கு கடைசி வாய்ப்பு. ஒரு ஆலோசனை சொல்றேன். சொல்லுங்க. ஒரு ஆலோசனை சொல்றேன். சமபூமியில நின்றாத, பின்னிட்டு பாத்துறாத, மலைக்கு ஓடிப்போ. ஏன் கர்த்தர் இந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார்? 5 ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லி நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். அல்லேலூயா. மலைக்கு ஓடி போகாத ஜனம். சொல்லுங்க. மலைக்கு ஓடி போகாத ஊழியம். சொல்லுங்க. மலைக்கு ஓடி போகாத ஊழியன் எவரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க அழிஞ்சிருவாங்க. மலை என்பது உன்னதம் என்று அர்த்தம். சொல்லுங்க. உன்னதம். அடுத்து ஒரு அர்த்தம் ஜெபம். சொல்லுங்க. ஜெபம். 3வது மேலான அனுபவம் என்று அர்த்தம். 3 அனுபவம் இருக்கு மலை அப்படின்னா. ஆமா. நம்ம எவ்வளவு ஊழியம் பண்ணினாலும், நம்ம எவ்வளவு தீர்க்க தரிசனம் சொன்னாலும், ஆண்டவர் நம்மளை எவ்வளவு வல்லமையா பயன்படுத்தினாலும், நானும் நீங்களும் இந்த மலை மேல அப்பப்போ அனுதினமும் ஏறிக்கொண்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. நான் ஊழியம் பண்றேன், நான் அதெல்லாம் ரீசன், எந்த ரீசனுமே சொல்ல முடியாது. ஏன் மலைக்கு ஓடி போக சொன்னார்? 5 அனுபவம் வேகமா சொல்லிடுறேன். ஆபிரகாம் கீழே இருந்து ஆண்டவர் ஆபிரகாமோடு இடைப்பட்டார், பேசினார், புத்திமதி சொன்னார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை எங்க வச்சு முடிச்சார், நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கிற இடம் பாருங்க, மோரியா மலை. அல்லேலூயா. அங்கதான் வச்சு முடிச்சிட்டார். ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சதுனால உனக்கு வாக்கு தத்தத்தையும் நான் தர்றேன், உனக்கு வாக்கு தத்தம் பண்ணாத சத்துருக்களுடைய வாசஸ்தலத்தையும் இங்க வச்சு உனக்கு தர்றேன்னு சொல்லி கொடுத்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு ஆண்டவர் சிலதை சொல்லி இருப்பாருங்க, சிலதை சொல்லாம கூட இருந்திருப்பார். எனக்கு ஆண்டவர் எப்படி தெரியுமா கற்றுக் கொடுத்தார்? நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், ஆனா நீ எப்பெல்லாம் மலைக்கு வர்றையோ, நீ எப்பெல்லாம் மலை மேல ஏறி வர்றையோ, நான் அங்க உன்னை பரிசோதிச்ச பிற்பாடு சொல்லாத நிறைய காரியத்தையும் நான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் ஊழியத்துக்கும் கையளிப்பேன். நான் வரும்போது வல்லநாடை தாண்டி எனக்கு இப்படி ஒரு நினைவு வந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டு, இந்தியா யார்கிட்ட நிறைய இடம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. எனக்கு இப்படி ஒரு உணர்வு வந்துச்சு. என்னன்னா, இந்த இடம் ஃபுல்லா நமக்கு தான். என்ன நீங்களே இப்படி பாக்கீங்க? துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்க. அப்ப இவன் எப்படினாலும் சேர்க்கட்டும் ஆண்டவரே, ஆனா ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஏக்கர்ல நடக்கக்கூடிய அளவுக்கு நீங்க எங்களுடைய தேசத்துல கிரியை செய்வீங்க. நம்ம இவ்வளவு ஜெபிச்சிருக்கோம்ல. சொல்லுங்க. இந்த இடம் ஃபுல்லா ஒரு பெரிய செட்டு போட்டு ஆயிரக்கணக்கான ஜனம் உள்ள இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்ப அவன் சேர்த்தாலுமே அது வரப்போறது யாருக்கு தான் வரப்போகுது? நமக்கு தான் வரப்போகுது. அப்ப இதான் சத்துருக்களுடைய வாசஸ்தலம், எதிரிகளுடைய வாசஸ்தலம். தேட்டர்கள்லாம் சபையா மாறினா எப்படி இருக்கும்? இந்து பெரிய பெரிய டெம்பிள்களை ஆண்டவரை ஆராதிக்கிற இடமா மாறினா எப்படி இருக்கும்? சொல்லுங்க வாய் திறந்து.
இதான் சத்துருக்கள். நம்ம சத்துருக்கள் தானே வச்சிருக்காங்க கையில. ஆனா மலைக்கு ஏன் நம்மளை ஓடி வர சொல்றாருன்னா, சொன்னதையும் தரப்போறேன், உனக்கு சில விஷயத்த சொல்லல, அதையும் சேர்த்து உனக்கு நான் கையளிக்க போறேன். ரெண்டாவது ஆண்டவர் நம்மளை ஏன் மலைக்கு வா மலைக்கு வா மலைக்கு வா மலைக்கு வான்னு சொல்றான்னு தெரியுதா? கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம ஊழியம் பண்ணலாம், அற்புதம் செய்யலாம், அதிசயம் செய்யலாம், பெரிய பெரிய காரியத்தை செய்து காட்டலாம். ஆனா நம்ம சாயல் மாறாது. திரும்ப சொல்றேன், கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம மோசைய மாதிரி பார்வோன் முன்னாடி, மற்ற ஜனங்கள் முன்னாடி செங்கடலை பழக்கலாம், மற்ற எதனாலும் செய்யலாம். ஆனா நம்ம சாயல் மாறவே மாறாது. நம்மளை ஏன் ஆண்டவர் மலைக்கு வர சொல்றாருன்னா, நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு மலைக்கு ஏறி வந்துட்ட அப்படின்னா, அந்த மனுஷீக சாயல், சொல்லுங்க, நமக்கு மனுஷீக சாயல் இருக்கா இல்லையாங்க? யாருமே என்கிட்ட மனுஷீக சாயல் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. அல்லேலூயா. ஆமா, மனுஷீக சாயல் இருக்கு. ஒருவேளை அது வெளிப்படக்கூடிய இடத்துல நம்ம போல, அப்படி போனா வெளிப்பட்டுரும் அது. அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம இங்கே அமைதியாக இருக்கோம். இப்போ நான் வெளியே வந்து லைட்டாக உங்கள் சாம்பாரை வேணுக்குன்னே முழு சாம்பார் எடுத்து உங்கள் மேலே ஊற்றுறேன்னு வைங்களேன், உள்ளேருந்து கிளம்பிட்டு வந்துருங்க. ஏன்னா நல்லா தானே பிரசங்கம் பண்ணா இவன், அறிவு கேட்டவன் குருட்டு பயிலாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லி நானுமே சொல்லிடுவேன். நானும் நடிக்கலை, இந்த அக்கா நல்லா தானே இருந்துச்சு, கண்ணு தெரியாத அந்த அக்காவுக்குன்னு சொல்லிடுவேன். ஆனால் இந்த சாயலை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நீ வந்து 75% ஆவியில இருக்க, சொல்லுங்க சொல்லுங்க, 75% ஆவியில இருக்க, ஞாயிற்றுக்கிழமை ஆவியில இருக்க, பலிபீடத்துல ஆவியில இருக்க. ஆனா நீ எல்லா நேரமும் ஆவியில இல்ல. நானும் இல்லைங்க, உங்க முன்னாடி பேசுறேன், நானுமே இல்லை. அல்லேலூயா. அப்படி 24 மணி நேரம் யாராவது ஆவியில இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, உங்க பின்னாடி நான் ஊழியம் பண்ண வர்றதுக்கு விரும்புறேன். அல்லேலூயா. உங்க பின்னாடி எலிசாவை போல நான் ஏதாவது பணிவிட செஞ்சு எப்படியாவது உங்க பின்னாடியே நான் வந்துடுறேன், வேலைக்காரனாவே வந்துடுறேன். அல்லேலூயா. தேசம் பெரிய எழுப்புதலை சந்திக்க போகுது. அல்லேலூயா. நம்ம ஜெபிச்ச எல்லா ஜெபத்துக்கும் ஏசப்பா பதில் தர போறாரு. ஆனா யாரும் தெரியுமா ஆண்டவர் தேடுறாரு? அல்லேலூயா. யாரும் தெரியுமா ஆண்டவருடைய கண்கள் தேடிக்கிட்டு இருக்கு? முழுவதுமாய் ஆவியில நடக்கக்கூடிய மனிதர்களை ஆண்டவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. நானும் அப்படி இல்லைங்க. சில நேரம் நல்லா இருக்கேன், சில நேரம் என் மாம்சம் வெளிப்படுது. அல்லேலூயா. என் மாம்ச சுபாவங்கள் எனக்கு வெளிப்பட தான் செய்யுது, உணர்வுகள் வெளிப்பட தான் செய்யுது. ஆண்டவருடைய கண்கள் யாரும் தெரியுமா தேடுது? யோவான் 14 ஏசப்பா சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான். சொல்லுங்க. அவன் வர்றான், ஆனா அவன் வந்து என்கிட்ட பொறுறதுக்கு ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கூட என்கிட்ட இல்லை. சொல்லுங்க. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாருமையா, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக எங்கு செல்ல வேண்டும்? வழி நடத்தும் ஆவியானவரே,
எங்கு செல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல். உண்மைக்கும் சொல்றேங்க, நம்ம வந்து ஆவியானவரை ஏன் தேவைக்கு பயன்படுத்துறேன்? ஏன் தேவை? ஐயா ஒரு 10 நிமிஷம் ஐயா, ஐயா 10 நிமிஷம். ஏன் தேவைக்கு நான் ஆவியானவரை பயன்படுத்துறேன்? இப்ப நான் செய்தி கொடுக்குறேன். இப்ப செய்தி கொடுக்கும் போது என் மாம்சத்துல, என்னுடைய ஞானத்துல, என் அறிவுல நான் அந்த செய்தியை கொடுக்க முடியாது. அது எனக்கு தெரியும், நான் தோத்துருவேன். இல்லையா? இப்போ ஆண்டவரே என்னை வந்து எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே, உங்க சமூகம் இந்த இடத்துல வரட்டும் ஆண்டவரே, பயன்படுத்துறேன்னா இப்போ நான் ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போறேன், பிசாசு பிடிச்சவங்களுக்கு போகும்போது இந்த ஆவியானவரை நான் என்ன செய்யறேன்? ஏசப்பா நீங்க வரலன்னா என் கதை என்ன செஞ்சிடும்? நாரிரும் ஆண்டவரை, எப்படியாவது என்னை காப்பாற்றி என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க ஆண்டவரேன்ட்டு போறேன். ஊழியம் பண்ணும் போது சொல்லுங்க, நான் யாராவது இல்லைன்னு சொல்லுங்க. இல்லையா? நான் மறைச்சிலாம் பேச மாட்டேன், பச்சையாக தான் பேசுவேன். அதாவது நம்ம தேவைக்கு இந்த ஆவியானவரை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் பரலோகம் என்ன தெரியுமா விரும்புது? ஓன் தேவைக்கு மட்டும் நீ பயன்படுத்தாம முழுவதுமா இந்த ஆவியானவருக்குள்ள நீ மறைஞ்சிருந்து அவர் வெளிப்படுறதுக்கு விட்டு கொடுத்து பாரு. அல்லேலூயா. சாரசாரையா, கோடி கோடியா, லட்ச லட்சமா உன் எல்லைகள்ல கிரிய நடக்க ஆரம்பிச்சிடும். உன் ஊழியத்துல கிரிய நடக்க ஆரம்பிச்சிடும். உன் குடும்பத்துல கிரிய நடக்க ஆரம்பிச்சிடும். என்னில் பாவம் உண்டென்று யார் உங்களில் சொல்லக்கூடும்? நமக்கு ஒரு சாயல் இருக்கு தெரியுமாங்க. அவன் ஒரு கோபக்காரன், அவர் இப்படி, அவர் அப்படி. ஒரு சாயல் இருக்கா இல்லையா? சொல்லுங்கய்யா. எனக்கு இருக்குயா. இல்லையா? எனக்கு சாயல் இருக்குன்னா இந்த பலிபடத்துல இருந்து ஆண்டவருக்கு முன்னாடி அப்படி நான் அறிக்கிறேன், எனக்கு ஒரு சாயல் இருக்கு. ஆனா ஆண்டவர் எதை தர்றார்? இந்த சாயலை வச்சு நீ பூரணம் அடைய முடியாதுடா. மோசே நீ வேணா அற்புதம் செய்யலாம், மோசே நீ வேணா செங்கடலை பிளக்கலாம், மோசே நீ வேணா கோலை வச்சு பாம்பா மாத்தலாம். ஆனா இந்த சாயலை வச்சு ஜனம் உனக்கு கீழ்படாதுடா. சொல்லுங்க. ஜனம் வேணா ஆச்சரியப்படும். சொல்லுங்க. ஆச்சரியப்படும், கீழ்படாதுடா. ஆனா ஏன் நான் உன்னை மலைக்கு மேலவான்னு சொல்றேன்னா, 34 வாசிக்க வேண்டாம், யாத்திரை 34 பாருங்க. அந்த மோசே மலை மேல போய் 24வது அதிகாரமுடைய கடைசியில போறாரு மோசே. அதாவது 19வது அதிகாரத்துல போன மோசே வந்துட்டார், உடனே வந்துட்டார். ஆனா இந்த 24ல போன மோசே வரவே இல்லை. அல்லேலூயா. ரொம்ப நாளாயிட்டு. அப்படிதான் அந்த பைபிள் நமக்கு போட்டிருக்கு. நிறைய காரியம் உள்ள இருந்து கத்துட்டு வர்றாரு பாருங்க. வந்தவொடனே ஒன்னொன்னா பாருங்க, 33லயும் ஒரு மேகம் வருது, சமூகம் வருது. 34:29 நினைக்கிறேன், அதுல போட்டிருக்கு, அவனுடைய முகம் பிரகாசித்திருந்தது, ஜனங்கள் அதை பார்க்க கூடாது இருந்தார்கள். நமக்கு ஊழியம் பண்ணுகிற எனக்கு உங்களுக்கு எதுவும் தெரியுமாங்க தேவை? அல்லேலூயா. அவன் நம்மகிட்ட உள்ள அற்புதம் செய்யற சக்தி இல்லை, பேய் விரட்டுற சக்தி இல்லை, செங்கடலை பிளக்கிற சக்தி இல்லை, தீர்க்க தரிசனம் சொல்ற சக்தி இல்லைங்க. நம்மளை பார்க்கும் போதே அவங்க குத்தப்பட்டு, அப்படிதான் நிறைய மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். கேத்ரின் குல்மான் ஒரு விபச்சார விடுதியில போய் தங்க சொன்னார் ஆண்டவர். விபச்சார விடுதியில போய் தங்கியிருக்கிறாங்க. விபச்சாரம் பண்ண வந்த ஆண் பெண் எல்லாரும் அந்த லாட்ஜ் முன்னாடி நின்று நெஞ்சில் அடிச்சு அழுதுருக்கான். ஏன் அழுகிறான்னு இந்த அம்மாக்கு தெரியலையா? அல்லேலூயா. மனம் திரும்புங்கன்னு கூப்பிடுறோம், தப்பு இல்லைங்க. இதை விட ஆவியானவரால் முழுவதுமா ஆட்கொள்ளப்பட்டுட்டோன்னு வைங்களேன், நம்ம நடந்து போனா அவனுடைய பாவம் உள்ள இருக்க முடியாதுங்க.
அல்லேலூயா. இயேசு எங்கேயும் போய் பிசாசு விரட்டினாராங்க. ராஜா நடந்து வரும்போதே பாருங்க, தேவ சமூகம் மூடினதுனால, தேவனுடைய குமாரனே, பர்வதங்களும் சொல்லுங்க, ஆவியானவருக்கு முன்னாடி, தேவ சமூகத்துக்கு முன்னாடி எந்த பேய் பிசாசாலும் நிற்கவே முடியாதுங்க. ஏன் நிக்கினா, தேவைக்கு நான் அவரை எடுத்து பயன்படுத்துறேன். சொல்லுங்க, தேவைக்கு. ஆனா அவர் என்ன முழுவதுமா நினைக்கல, முழுவதுமா என்ன மூடல, முழுவதுமா என்னால விட்டு கொடுக்க முடியல. நம்ம சின்ன கூட்டம் தாங்க, அற்பமான கூட்டம் தான். ஏன் ஆண்டவர் எனக்கு இதை பேச சொல்றாருன்னு சொல்லி தெரியல. இந்த செய்தி எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆவியானவரை நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்தாம, இந்த ஆவியானவர் நம்மளை மூடும்படி கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க. மோசேயுடைய முகம் பிரகாசித்தது போல கர்த்தர் நம்முடைய கண்களை, நினைவுகளை, உணர்வுகளை கர்த்தர் மறைச்சி அவர் வெளிப்பட ஆரம்பிச்சிருவார். சொல்லுங்க, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்த பெருவெல்ல இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்த பெருவெல்ல இரைச்சல் போலே. இயேசு வெஸ்டர்ன்ல ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய், 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. அவர் இடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, கொடி நேசமே. அல்லேலூயா. என்னைக்கு சாயல் மாறிட்டு பாத்தீங்களா? இப்போ ஒருத்தனும் வந்து லேவின்னு சொல்லல. சொல்லுங்க, ஒருத்தனும் வந்து லேவி கோத்திரத்தான் சொல்லல. ஒருத்தன் வந்து திக்குவாய் பிடிச்சவன் சொல்லல. ஒருத்தன் வந்து நீ கொலகாரன் சொல்லல. ஒருத்தன் வந்து நீ ஓடி போனவன் சொல்லல. என்ன தெரியுமா நடந்தது? மேல இருந்த, சொல்லுங்க, மேல இருந்த, பரலோகத்தில் இருந்த சிங்காசனம், சொல்லுங்க, ஆசரிப்பு கூடாரம் பூமியில இறங்கி வர கண்டே. நம்மளை ஏன் மலைக்கு வா மலைக்கு வான்னு சொல்றாருன்னா, நீ வந்துட்டா மேல உள்ளத ஒன்ன பூமியில இறக்கி வர வச்சிருவேன். அல்லேலூயா. நமக்கு முடியல, என்னாலையும் முடியல. எனக்குமே ஆண்டவர் இது புதுசா தான் பேசுறார். அல்லேலூயா. இங்க வச்சுதான் இது எனக்கு கிடைக்கும். மூணாவது, ஆண்டவர் நம்மளை ஏன் மலைக்கு வர சொல்றாரு? வாசிக்க வேண்டாம், உங்க எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். 1 ராஜாக்கள் 18. கீழே இருக்கிற வரைக்கும் காக்கா கொண்டு அப்பம் கொடுத்துச்சு, சாப்பிட்டான். இவனால சில விதவைகளுக்கு, சில கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. பூமியில உள்ளத சிலதை மாத்த முடிஞ்சிச்சு. சொல்லுங்க, பூமியில உள்ளத அக்கினியை கொண்டு வர முடிஞ்சு. சொல்லுங்க, நம்ம தண்ணி உள்ள விறகுலையும் தீ கொண்டு வர முடிஞ்சு. ஆனா இயற்கை மேல எலியாவுக்கு எப்ப தெரியுமா ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார்? இந்த மலையில வச்சுதான் கொடுத்தார். அல்லேலூயா. மலைக்கு போய் தலை குப்பர விழுந்து ஜெபிக்க தொடங்கினான் பாருங்க. அது மழை காலமும் இல்லை. எங்க புல்லு அகப்படலை அப்படின்னா அது எப்படிப்பட்ட பஞ்சமா இருக்குங்க? யோசிச்சு பாருங்க. புல்லு அகப்படலை அப்படின்னா அது எப்படிப்பட்ட பஞ்சமா இருக்கும்? அல்லேலூயா. ஆனா மலையில வச்சு முகங்குப்புற தலை கீழே விழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சவன இவ்வளவு பெரிய வானத்தை கர்த்தர் இந்த எலியா வார்த்தையை கேட்டு திறக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா.
ரதத்தை பூட்டி கொண்டு ஓடி போனா என்ன அர்த்தம் சொல்லி தெரியுதா? இப்ப உள்ள ராக்கெட்டுக்கு அப்ப உள்ள ரதம் சமம். சொல்லுங்க, இப்ப உள்ள ராக்கெட்டுக்கு அப்ப உள்ள ரதம் சமம். இந்த ராக்கெட் வேகத்துக்கு ஈடானது ரதம். அப்ப இந்த எப்படி மழை பெஞ்சாலும் போயிடலாம்ல? இல்லடா, இந்த ராக்கெட்டே போக முடியாத அளவுக்கு மழை நான் தரப்போறேன். ரதத்தை பூட்டி ஓட சொல்லிரு. அல்லேலூயா. 5 இல்ல, 10 இல்ல, இந்த செட் இல்ல, இந்த இடமே நிக்க முடியாத அளவுக்கு ஜனம் வரும். ஆனா நீ மேல வர ரெடியா? நீ தலை குப்புற விழுந்து ஜெபிக்க ரெடியா? மழைய பார்க்கிற வரைக்கும் ஜெபிக்க ரெடியா? 4வது ஆண்டவர் நம்மளை ஏன் தெரியுமா மலைக்கு வர சொல்றார்? என் குடும்பத்துல, உங்க குடும்பத்துல சில காரியம், செத்த காரியம் நம்ம கையில இருக்கு. 2 ராஜாக்கள் 4 சொல்லுங்க. என் குடும்பத்துல, உங்க குடும்பத்துல வேகமா சொல்லுங்க. சில செத்த காரியம் இருக்கு. எதுவும் செத்த காரியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஏதோ ஒண்ணு இருக்கு. அது ஒருவேளை பணம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லாட்டி பரிசுத்தம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லாட்டி ஆத்துமாக்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஊழியம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். ஏதோ ஒரு செத்த காரியம் உள்ள கையில இருக்கு. அல்லேலூயா. பல கேள்வி நமக்கு இருக்கு. நம்ம இப்படி ஜெபிக்கோம், இப்படி ஊழியம் பண்றோம், ஏன் ஆண்டவர் நம்ம லைஃப்ல இப்படி வச்சிருக்காரு கூட நீங்க கேட்கலாம். ஏன் என் மகனை இப்படி வச்சிருக்கிறார், ஏன் என் வீட்டுக்கார வச்சிருக்காரு? பயப்படவே பயப்படாதீங்க. அல்லேலூயா. யார்கிட்டையும் சொல்லாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு, வேலைக்காரன்ட்ட கூட சொல்லாதீங்க, கொஞ்சம் மலை ஏற ஆரம்பிங்க. அல்லேலூயா. அவன் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா நடக்கும் போது எவனாலும் விட்டுருவான், ஆனா மலை ஏறும் போது எவனும் விட மாட்டான். சொல்லுங்க, நடக்கும் போது சொல்லுங்க சினிமா பார்க்க விட்டுருவான், சொல்லுங்க பொய் சொல்ல விட்டுருவான், ஜவுளி கடைக்கு போக விட்டுருவான், ஊர் சுத்த விட்டுருவான், திங்கிறதுக்கு விட்டுருவான். ஆனா மலை ஏறும் போது மட்டும் விட மாட்டான். இந்த அம்மா மலை ஏறணும்னு நினைக்கி பாருங்க, வேலைக்காரன் கேட்கான், வீட்டுக்காரன் கேட்கான், போறவன் கேட்கான். அவன் ஏதாவது பதில் சொன்னாலும் பாத்தீங்களா? சொல்லுங்க, அதுல சொல்லல. அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நான் தாழ்த்தி சொல்றேன், ஊழியம் பண்ண விட்டுருவான், காணிக்க கொடுக்க விட்டுருவான், அல்லேலூயா, பாட்டு படிக்க விட்டுருவான், கீபோர்டு போட விட்டுருவான், பருமாற விட்டுருவான், என்னன்னாலும் செய்ய விட்டுருவாங்க. ஆனா நம்ம மலைக்கு ஏறினோம்னா அவன் சில தடங்களை நம்மளுக்கு உண்டு பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆமா. 5வது பாருங்க, 4வது இந்த அம்மா மலைக்கு போனதுனால செத்தது கீழே இருக்கு, இந்த அம்மா மேல இருக்கு. செத்ததை உயிர்ப்பிக்க முடிஞ்சதா இல்லையா? நம்ம லைஃப்ல எது செத்து இருந்தாலும், நம்ம ஊழியத்துல எது செத்து இருந்தாலும் தைரியமா சொல்றேன், நீங்கள் நான் அதை புதைக்க வேண்டாம். கர்த்தர் நாரி போக விட மாட்டார். அதை உள்ள வச்சு பூட்டுங்க. பூட்டிட்டு யார்ட்டையும் சொல்லாம ஏற ஆரம்பிங்க. அல்லேலூயா. உங்க மனதில் எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட மலையை ஏற ஆரம்பிங்க. மேலே ஆண்டவர்கிட்ட உரிமையோடு பேச ஆரம்பிங்க. கொடுத்தது நீங்க, பிள்ளைங்க கொடுத்தது நீங்க, செட்டு கொடுத்தது நீங்க, ஊழியம் கொடுத்தது நீங்க. பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, எலிசா தன்னால இறங்கி வருவார். சொல்லுங்க, எலிசா தன்னால இறங்கி உங்க எல்லைகளுக்குள்ள வருவார். 5வது ஏன் தெரியுமா ஆண்டவர் மலைக்கு வா, மலைக்கு வா, மலைக்கு வான்னு சொல்றார்? மத்தேயு 17 வாசிக்க வேண்டாம். ஆமா, சில உன்னதமான அனுபவத்தை சொல்லுங்க. சில ஆமா வாசிக்க வேண்டாம், எனக்கு நேரம் எக்ஸ்ட்ராவே ஆயிட்டு. அதுல 2-3 ஆவிக்குரிய அனுபவங்கள் வருது. ஒண்ணு பாருங்க, எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மை. சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் அங்க வண்ணானா நீங்க தவறால நீங்க அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிற கூடாது. என்னன்னா, பரிசுத்தத்தினுடைய உச்ச கட்டத்துக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டு போக விரும்புறாரு. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே இயேசுவே பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லாவற்றிலும் மேலானவர் எல்லோரிலும். எனக்கு நடுங்கிட்டுங்க. இப்ப வரைக்கும் நம்ம கொஞ்சம் போராடிக்கிட்டு தானே இருக்கோம். சொல்லுங்க, போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம அப்படிலாம் போராட வேண்டாங்க. மலைக்கு ஏன் வான்னு சொல்றாருன்னா, வஸ்திரத்தையே மாத்த போறேன்டா. சொல்லுங்க, உன் வஸ்திரத்தை ஆசாரியனா இருக்க, பிரதான ஆசாரியனா இருக்க, ஆனா கொஞ்சம் அழுக்கு வஸ்திரம் உனக்கு இருக்கு இல்லடா. நீ இந்த அழுக்கு வஸ்திரத்தோட தானே ஊழியம் பண்ற. நான் உன் வஸ்திரத்தையே மாற்ற விரும்புறேன். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு 5 நிமிடம் உங்க ஆவியில இந்த வார்த்தை ஆண்டவர் பேசினார்னா நீங்க தான் ஜெபத்தை இப்ப முடிக்க போறீங்க. நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன். நான் யாரும் நீங்க வாங்கலாம் சொல்ல மாட்டேன். உங்க ஆவியில இந்த வார்த்தை தொட்டுச்சு, இது இது எங்களுக்கு இது இன்னைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுனே, எங்க வஸ்திரம் மாறட்டுனே, எங்களுக்கு சில அழுக்கு வஸ்திரம் இருக்குனே, சில அழுக்கு வஸ்திரம் இருக்குங்க நம்மளுக்கு. நம்ம ஆசாரியர்கள். ஆனா கர்த்தர் சொல்றார், உன் அழுக்கு வஸ்திரத்தை மாற்ற போறேன். இன்னைக்கு இந்த கூடாரத்துக்குள்ள வச்சு உன்னை மாற்ற போறேன். ஏன் தெரியுமா? உன்னை மறுரூப மலைக்கு கூட்டு வந்தேன். இது ஒரு மறுரூப மலை உனக்கு. இந்த மத்தியானம் உனக்கு இது ஒரு மறுரூப மலை, இது ஒரு மறுரூப அனுபவம், இது ஒரு மறுரூப கூடாரம். எல்லாரும் கண்களை மூடுங்க. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் கைத்தட்டி அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் கொடரபடரா எங்கள் அக்கினி ஜுவாலையே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ, பரிசுத்த தேவன் நீர் பணிந்தே தொழுகுவோ, பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ, மகிமை கொடரமணரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ, உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ, ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகம், மறுரூபமாக ஆசையா தேவ ஜனமே, பவுலுக்கு மட்டும்தான் 3ஆம் வானம் போக முடியுமா? தேவ ஜனமே, எம்மாவூர் சீசனுக்கு மட்டும்தான் மறுரூப அனுபவம் கிடைக்குமா?
ஏன் எனக்கு கிடைக்காதா? ஏன் உனக்கு கிடைக்காதா? ஏன் நம்மளுக்கு கிடைக்காதா? அதான் மலைக்கு வா, மலைக்கு வா, மலைக்கு வான்னு சொல்றார். ஆவியில ஏவப்பட்ட ஒருவர், நான் உங்களை வற்புறுத்தல, இந்த வார்த்தை உங்களோட பேசிருக்குமானா, நாங்கள் லோத்து இல்ல ஆண்டவரே, நாங்க ஆபிரகாமின் வம்சம் ஆண்டவரே, நாங்க ஆபிரகாமின் சந்ததி ஆண்டவரே, நாங்கள் லோத்துவா இருக்க மாட்டோம். லோத்து செய்த 5 தவறுகளை நாங்க செய்ய மாட்டோம் ஆண்டவரே. இனி எங்களை எவன் தடுத்தாலும் நாங்க அதை கேட்காம மலை ஏறி ஆவோம் ஆண்டவரே, மலை உச்சிக்கு வருவோம் ஆண்டவரே. 5 அனுபவம் எங்களுக்கும் சொந்தமாகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம்.